பசங்க விழுது மறைச்சு நீ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வந்து ஒன்ஸ் வந்து பிரவில் வந்து ஒரு எடிட் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் பிரவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங் எடிட்டர் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து பிடிச்சவங்களோட பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சால் வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் மேக் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடிட் பண்ண அலைன்மெண்ட் தேவை ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டை வந்து ஆப்பில் இம்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓகே. இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா அதில் வந்து சம் எஃபெக்ட்டு சம் லேயர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. அதில் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். எடிட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருக்கேன் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போய்ட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு சஜஷன் ஆப் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி லோகோ இருக்கும், ஆறுன்ற லோகோ இருக்கும். ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள், ஆப் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஆப்பில் வந்து கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கில் ஃபஸ்ட்டு பிக் வந்து கேர்ளுக்கான பிக் ஆட் பண்ணோம். பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஆகும், கிளிக் பண்ணினா பிக்கு இது மாதிரி வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த இமேஜ் இருக்குது, அந்த இமேஜுக்கு மேலே வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த இமேஜில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு இமேஜுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். சாரி, அந்த டெம்ப்ளேட்டுக்கு மேலே செட் பண்ணுங்கள் இமேஜை. கீழே ஒரு ஆர்ட்டுக்கான டெம்ப்ளேட் இருக்கும், அதுக்கு கீழே மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் செட் பண்ணி இந்த ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த லெவலில் வந்து ஃப்ரேம் வேணுமோ அந்த லெவலில் செட் பண்ணிக்கோங்க. செட் வந்து கொடுத்துட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு இது மாதிரி இந்த இந்த வந்து பேண்ட் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போய்ட்டு அது வந்து ஹெட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அந்த ரொட்டேட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்க. ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா எது வரைனா கரெக்டாக வந்து 11:29 இந்த ஒரு அடுத்து ஒரு 12:00 அங்கே போய்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா கட் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இங்கே சேம் டைம்லைனில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அகைன் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து போங்க. நெக்ஸ்ட் ஒரு மென்னுக்கான பிக் ஆட் பண்ணுங்கள். சேம் அந்த லேயர் வந்து ஜூம் பண்ணிங்க. நான் அங்கே சொன்ன சேம் ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணி ஜூம் பண்ணி எந்த லெவலில் வந்து ஃப்ரேம் வேணுமோ ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா. செட் வந்து கொடுத்துட்டு இப்போ அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து இப்போ அங்கே ஒரு இமேஜ் லேயர் இருந்துச்சு வேறு, அந்த இமேஜ் லேயருக்கு இப்படி இங்கே ஒரு சென்டர் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஓகேங்களா. இங்கேயும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டுக்கு மேலே வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எண்ட் வரையும் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. ஓகே. எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இது வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அந்த அந்த ரிப்பன் வந்து கரெக்டாக இமேஜில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு மேலே ரிப்பன் பாருங்கள், அந்த ரிப்பனை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க. உள்ளே பார்த்தா ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதுக்கான 3 லைன் கிளிக் பண்ணி இந்த 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆஃபர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. அந்த இமேஜுக்கும் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு மூவ் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போனால் சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துருங்க, ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து சாரி ஷேப்பில் வந்து ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு அது வந்து மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கலரை கிளிக் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் ஜூம் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எண்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் வந்து போயிடுங்க. போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் காப்பி பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த வைப்ரன்ஸ்க்கான வால்யூமில் ஃபஸ்ட்டு ஒரு 10.5 ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து 1.14 செட் பண்ணிங்கன்னா ஒரு கலர் டோன் வந்து கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் ஈஸியாக மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னர் வேறக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ஆப்ஷன் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்க. எடிட்டிங் வந்து புரிஞ்சுட்டா மறக்காம லைக் போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பை.